கேட்டுறா அவளை தனியாக அனுப்புனீங்க? முதல்ல எப்படி நீங்கள் அவளை தனியாக அனுப்பலாம்? அவள் போய் தீரணும்னு சண்டை போட்டுட்டு கிளம்பியிருக்கா. அப்புறம் எப்படி தடுக்க முடியும்? நம்ம தடுத்தாலும் அவள் கேட்பாளா? அதுவும் கரெக்ட் தான். அடங்க பிடாரி வச்சது தான். யார் பேச்சும் கேட்காது. சரி, என்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நானாச்சும் கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல. சீரியஸ்லி மச்சான்? ஆமாண்டா. ஐயோ, நீ கூட்டிகிட்டு போவேன்னு தெரிஞ்சிருந்தா நானே வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அவளை கூட்டிகிட்டு போக சொல்லி. நீயும் அவளை பேசிக்கலல்ல. ஸோ நீ அவளை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு நினச்சேன். அது எப்படா நீ நினைப்ப? நான் கூட்டிகிட்டு போவாமா அவளை வேற யார் கூட்டிகிட்டு போவா? மாமா கூட்டிகிட்டு போயிட்டாருடா. ஃப்ரீயாக விடு. அப்பாவா? ம், ஆமாம். ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் அவள் ட்ரெயினில் ஏறி அங்கே போயிடுவா. அங்கேருந்து புஷ்பாக்கா பிக்கப் பண்ணிப்பாங்க அவளை. ட்ரெயினில் தனியாக தானே போனோம்? இல்லை மச்சான். அப்புறம் அங்கிருந்து அவ கூட யாருனா போறாங்களா என்ன? ஆமா மச்சான், கிட்டத்தட்ட ஒரு 500 பேசஞ்சர்ஸ்க்கு மேல கூட போவாங்க. டி டேஷ், என்ன நக்கலடா உனக்கு? என்ன நீ பெரிய அக்கறை இருக்க புடிங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அக்கறை இருந்தா நாய் நீ அவகிட்ட பேசியிருக்கணும்டா. நீ பேசாம ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு இருக்க பொண்ணு மாதிரி. டேய், என்னடா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க மச்சான்? வேணாண்டா, கிண்டல் பண்ணாத. எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கும் தான் டென்ஷன் ஆகுது நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா. ஆனா அமைதியா இல்லை நானு. நான் என்னடா பண்ணிட்டேன்? உன் தங்கச்சி தானே என்ன வேணாம்னா? வேணான்னு சொன்னா நீ விட்டுருவியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு செத்து கூட போறோமா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. உன்னை யாரு கூட சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்த சொன்னது? உன் தங்கச்சி கிட்ட அதெல்லாம் ஒரு 1000 முறை நான் சொல்லியிருப்பேன்டா. ஆனா அதெல்லாம் அவள் காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. அந்த ஜோசியர் சொன்னது தான் இப்போ அவன் மைண்டு ஃபுல்லாக இருக்குது. சரியா? அதனால விட்டுரு. இந்த விஷயத்தை பற்றி பேசாத. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எதையாவது பண்ணி பொண்ணு சொல்லி மிரட்டினா வர என்னாலையும் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு. விட்டுட்டேன், அதனால தான். ஓ, விட்டுட்டேன்னா எப்படி மச்சான்? எல்லாம் முடிஞ்சிருச்சா? ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சா? பிரேக்கப் ஆயிடுச்சா அவங்க 2 பேருக்கும்? இதோட சேரத்துக்கு வாய்ப்பே இல்லையா? ஏன்டா இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிற? நான் விட்டுட்டேன்னு சொன்னது மேரேஜை தான்டா, அவளை இல்லை. என்னால் அவளை விட முடியுமா? என்னோட சின்ன வயசில் விட அவள் கடைசி வரைக்கும் அவள் தான் என் லவ், என் லைஃப் எல்லாமே. பாக்கியம் இருந்தால் அவளை நான் என் ஒய்ஃப் ஆக்கிப்பேன் ஃப்யூச்சரில். பட் அதுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தெல்லாம் செய்ய மாட்டேன்டா. அந்த பரிகாரம்லாம் செய்யாமல் உன் தங்கச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் பண்ணிக்காமலே இருக்கட்டும். ஏன்டா இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கு? அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கு ஏன்டா? நம்ம எந்த விஷயத்த பண்ணாலும் மனசார பண்ணணும்டா. நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோன்னு வையேன், அது பலனே கொடுக்காதுடா. அதே மாதிரி தான் இதுவும். எனக்கு இந்த பரிகாரத்துலலாம் நம்பிக்கை இல்லை. நீ விட்டுரு. அந்த விஷயத்தை பற்றிலாம் பேசாத. எரிச்சல் தான் வருது எனக்கு. அதுவும் இல்லாமல் உன் தங்கச்சி இருக்காளே, அவள் எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப ஆரம்பிச்சான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு தான் அவள். ஆனால் ஏன் இப்படி ஆனான்னு தெரில. இந்த வீட்டு பெரியவங்களுக்கு சொல்லணும்டா. அவங்க தான்டா இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி என் நந்தினியை பயமுறுத்தி விட்டாங்க. இல்லைனா அவள் அதையெல்லாம் நம்பியிருக்க மாட்டாடா. எனக்கு எதனா ஆயிடுமோங்கிற பயத்துலேயே தான்டா அவள் இப்படி ஆயிட்டா. எனக்கு அதை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னை நம்பி வாயண்டின்னு என் மனசு அப்படியே துடிக்குது. ஆனால் உன் தங்கச்சி போடான்ட்டு போயிட்டா. சரி விடு. இன்னைக்குனா ஒரு நாள் என்னை மட்டுமே நம்பி வருவா. அன்றைக்கி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீயும் அவ்வளோ இருக்கீங்களே. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்கிற ஆளுங்களா இருக்கீங்க. என்னத்தை சொல்கிறது? நீங்கள் 2 பேருமே உண்மையிலே மேட் ஃபார் ஈச் அதர்ரா எல்லா விஷயத்துலையும். தேங்க்யூ மச்சான். மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஆனால் நான் ஒரு முயலை பிடிச்சேன்னா வையே, அதுக்கு 4 கால்னா 4 கால்னு தான் சொல்லுவேன். ஆனால் உன் தங்கச்சி 1 கால்னு கூட சொல்லுவாள். சரியா? இந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள் தான். என்னமோ மச்சான், துன்பத்திலையும் நீ சிரிக்கிற. ஆனால் நினச்சா உண்மையிலே பெருமையாக இருக்குது. உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. சபா. சரி, உன் தங்கச்சிக்கு ஃபோன் போடு. எங்கே இருக்கான்னு கேளு. காரில் போயிட்டு இருப்பாடா மாமா கூட. ஆமாம் இல்லை. சரி, ஒரு 1/2 கழிச்சு கால் பண்ணு. எப்படியும் ட்ரெயினில் போயிட்டு இருப்பா. அப்போ கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. சரி மச்சான். சரி, அப்புறம் கேட்கணுன்னு இருந்தேன். இப்போ எப்படி 2 பேரும் பேசிக்க மாட்டீங்களா? எத்தனை நாள் பேசாமல் இருப்பீங்க? இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுடா. உன் தங்கச்சின்னா எனக்கு உயிர் தான். ஆனாலும் என்னால் எல்லாம் போய் ஃபஸ்ட்டு பேச முடியாது. கல்யாணத்தை நிறுத்திட்டா சண்டாளி. அந்த கோவம் எனக்கு இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அதனால அவளா வந்து பேசட்டும். அப்போ நான் பேசுகிறேன். டாடி, குளிச்சுட்டு போய் நைட்டியை மாத்திட்டு வா போ. நான் காலையே குளிச்சுட்டு தான்க்கா வந்தேன். ட்ரெயின்ல எல்லாம் வந்தல்ல, கசகசன்னு இல்லை உனக்கு. போய் குளிச்சுட்டு வா போ. அதெல்லாம் இல்லைக்கா, விடுக்கா. என்னால் 10 தடவைலாம் குளிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுங்கிற முடிவில் இருக்கியா நந்தினி நீ? என்னக்கா நீ கூட எப்படி பேசுற? பின்ன சொல்ற சின்ன விஷயத்த கூட செய்ய முடியாதுங்கிற. அக்கா கோவப்படாதக்கா, போய் குளிக்கிறேன். எம்மா, நான் அங்கேருந்து நிம்மதியை தேடி இங்கே வந்தேன். நீ எப்படி கத்துறியா? இந்த பொருக்கா நீயும் என்கிட்ட இப்படி மூஞ்ச காமிச்சனா நான் எங்கன்னா போயிடுவேன் சொல்லிட்டேன். எங்கடா போவியா? அடியே, எனக்கும் கோவப்படுத்தி பார்க்காத சொல்லிட்டேன். ஐயோ, இதனடா வம்ப போச்சு. வந்ததுலேருந்து நீ கோவப்பட்டுட்டு என்ன கோவப்படுத்தி பார்க்காதங்கிற. எம்மா, நீ நைட்டி கூட நான் போய் குளிச்சுட்டு வரேன். போடி முதல்ல. நான் கத்துது பரவ. இது அர்ச்சனாக்காவே பரவாயில்ல. இதுக்கு பேச்ச கோரடி. ஆளு மண்டியும் பாரு. கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருக்குதா.
அக்காலும் தங்கச்சியும் மேலே போய் ரொம்ப நேரம் ஆகுதே. என்ன பேசிக்கிட்டு இருக்காளுங்கன்னு தெரியல. ஒருவேளை ரூமுக்குள்ளே கதவை சாத்தி பேசிக்கிட்டு இருக்காளுங்களோ? ஐயோ, அங்கேயே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு இப்படியே தெரியும் விஷயம். என்ன பண்ணுறதுப்பா? நேற்று தான் அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட்டுன்னு எல்லாம் கிளம்பி போச்சுங்க. இந்த பொண்ணு நடனா இப்போ திரும்பி வந்துட்டுக்குது. இன்றைக்கி ஏதோ கல்யாண பட்டெல்லாம் எடுக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் மனப்பொண்ணே இங்கே வந்துருச்சே. அப்போ கல்யாண பட்டை யார் எடுப்பா? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வரையும் எடுத்து முடிக்க போகிறாங்களோ? அது எப்படி ஒரே மேடையில் 2 கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மட்டும் தனியாக எடுப்பாங்க? அப்போ இந்த பொண்ணுக்கு இன்னொரு நாள் எடுப்பாங்களா? அப்படியெல்லாம் இருக்காது, ஒரே நாள் தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு இங்கே வந்திருக்குதே, என்ன விஷயமா இருக்கும்? ஐயோ, விஷயம் புரியாமல் மண்டை வெடிக்குது எனக்கு. ஒரு வேலை எதனா சிக்கலாக இருக்குமோ? ஒரே மேடையில் 2 கல்யாணங்கிறதே பெரிய சிக்கல் தானே. ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதே பெரிய விஷயம். இதில் 2 கல்யாணம் ஒரே மேடையில் வேற. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரதானே செய்யும். அப்படி எதனா பிரச்சனை வந்துருச்சோ? சரி, எதுவும் வரந்தானே, விஷயத்தை தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. ஐயோ, எப்படி நின்று இருக்குது பாரு இதை. ஏய், இன்னும் நீ இப்படி திருட்டு போன மாதிரி வந்து நின்று நிற்கிற? நான் போகிற வழியில் நீங்கள் குறுக்கில் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. சரி, தள்ளி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் திருட்டு போனேலாம் கிடையாது. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை தான். சரி சரி, வழியை விடுங்க, ஓரமாக நில்லுங்க. ஆமாம், உங்களை அங்கே தானே இருக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா, அங்கே இருக்கணும்னா எப்படி அந்த கட்டில் மேலேயே நான் உட்காந்து கிடக்கணுமா? எனக்கும் காலெல்லாம் வலிக்க தானே செய்யும். ஏன் நடம் பண்ணக்கூடாதா நான் என் வீட்டில்? வாக்கிங் போகிறதுக்கு தான் ரோடு இருக்குதுல்ல, அங்கே போய் வாக்கிங் போய்க்க வேண்டியது தானே. எதுக்கு போகிற வர வழியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? இந்த அடிக்கிற வெயிலில் நான் ரோட்டில் போய் வாக்கிங் போகணுமா? இந்த உள்ளே போய்ட்டு அமைதியாக சொல்லிட்டேன், சின்ன பொண்ணாட்டம் பேசு. அதில் நீங்கள் பெரியவங்களாட்டம் நடந்துக்கங்க, என்ன வழியை விடுங்க. போ, நல்ல வாய் தான். இந்த வயசுலயே இவ்வளோ வாய் பேசுற. இன்னும் போக போக நீ என்ன நல்லா பண்ணுவியோ? வேணா, எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். எம்மா தாயே, போம்மா, நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் சொல்லி என்ன செஞ்சது வரைக்கும் போதும். அது அந்த பயம் இருக்கணும் ஓல்டு லேடி. நான் ஓல்டு லேடி தாம்மா. சரி, உங்கள் சித்தி வந்திருக்குதே, என்ன விஷயமா வந்திருக்குது? எந்த சித்தி? கொழுப்பு பற்றி அதுக்கு. உன் நந்தினி சித்தி தான் வந்திருக்கிறா. என்ன விஷயமா வந்திருக்கிறா அவ? சித்தி வந்திருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இதில் எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, என்ன பேச்சு பேசுன்னு கிடக்குது பாரு. அம்மா, உன்கிட்ட நான் ஒன்றும் கேட்கல, நீ போ உள்ள. தட்ஸ் பெட்டர் ஓல்டு லேடி. அப்படியே இருங்க சரியா? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். டாடா பாய். முளைச்சி 3 இலை விடலை. இதெல்லாம் என்கிட்ட சட்டம் பேசுது. சி, என்னத்த சொல்கிறது, என் நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்திருக்கிறா? அதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். கண்டிப்பாக என்னமோ ஒரு வில்லங்கம் இருக்குது. அதை நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். இங்க இருக்கிறது எல்லாமே கல்யாணப்பட்டு தாம்மா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பார்த்து பொறுமையா எடுங்க. சரிங்க பாய், கலர் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. பாய், இப்படியே ஒட்டுமொத்தமாக போட்டிங்கன்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டலாம்ல? ஆமாம் பாய், ஒரு பண்டலாக காட்டுங்க. அதில் இருக்க சாரீஸ் எல்லாம் பிரித்து காட்டுங்க. அப்போ தான் அவளுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, அப்படியே பண்ணிடுறேன். அர்ச்சனாக்கா, என்ன பிரியா, நம்ம காயத்ரி முகத்தை பாருங்களேன், ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இல்லைக்கா? ஆமாண்டி, குழந்தை மூஞ்சே ஒரு மாதிரி தான் இருக்கு. நந்தினி கல்யாணம் நின்றுச்சுல்ல, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுறா போல. அக்கா, நந்தினி கல்யாணம் நின்னதில் எல்லாருக்குமே வருத்தம் தான்க்கா. ஆனால் காயத்ரி முகத்தை பாருங்க, அந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்க மாதிரியே ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்னமோ நடந்த மாதிரி இருக்குக்கா அப்படிங்கிற. ஆமாக்கா, சரி விடு, கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு புடவையை பார்ப்போம். சரிக்கா பாய். என்ன பாய், ஒரு 4-5 புடவை தான் எடுத்து போட்டிருக்கீங்க, இன்னும் அள்ளி போடுங்க. அள்ளி போட்டப்ப அள்ளி போடாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டிருக்கேன், அள்ளி போடுங்கன்னு சொல்றீங்க. என்னம்மா இப்போ நான் பண்றது? அப்படி சொல்லிட்டோம்மா முன்னாடியே. சரிங்க பாய், விடுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவே எடுத்து காட்டுங்க. ஏம்மா மணி, பாரும்மா, உனக்கு என்ன சரி பிடிச்சிக்குதுன்னு. சரி பிரியா, வெளியே வந்து கூட எப்படி சிரிக்குது பார்க்காது. சரிம்மா, பாத்தேடு. பாய், அந்த பர்பிள் சாரிக்கு பக்கத்துல இருக்குது பாத்தீங்களா, அது அந்த சாரி எடுத்து கொடுங்க. ரெட் சாரி அம்மா? ஆமா பாய். இந்த பாப்பா. தேங்க்யூ. இந்த புடவை சூப்பரா இருக்குது பாய். இதை பிரிச்சு பார்க்கலாமா? தாராளமா பிரிச்சு பாருங்கம்மா. சுகே, அந்த புடவை அழகா இருக்குல்லடி. ஆமாண்டி மீனா, அவ எடுத்த புடவையே அழகா இருக்கு பாரு. அதானே, அந்த கலரும் நல்லா எடுக்கும் அவளுக்கு. சான்ஸே இல்ல. புடவை ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்குது பாய். வெயிட் கூட கம்மியா இருக்குது. நல்லா இருக்குதுப்பா புடவை. ஏன்டி அப்படி பேசுற லூசு? அது ஏதோ என்னைய அறியாம வந்துருச்சுடி. ஆனா இங்க பாருடி காயத்ரியா, இது அழகா இருக்குல்ல. டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்கு பாருடி. பார்டர் பாருடி, எம்மா பெருசா இருக்குது.
இருக்குது. பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப அழகா இருக்குடி. ஆனா பார்டர் கொஞ்சம் சின்னதா இருந்தா தாடி நல்லா இருக்கும். இது இவ்வளவு பெருசா இருக்கடி. அதுவும் சரிதான், ஆனாலும் அழகா இருக்குதுடி இந்த புடவை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அடிக்காம ரொம்ப அழகா லைட்டா சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. எதுக்கும் இந்த புடவை அப்படியே கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சிருவோம் என்ன. வேற புடவை பார்ப்போம். சரி பாய். வேற எதனா புடவை எடுத்து போடுங்க. இந்த மயில் கலர்ல saree, அதுக்கப்புறம் ப்ளூ கலரு, பிங்க் கலரு அதெல்லாம் எடுத்து போடுங்க சரிங்களா. ரெட் இதோ இருக்குது, இது போதும். இதை நாங்க ஓரமா வச்சிடுறோம். சரிம்மா. ஏக்கா பாருங்கக்கா அந்த காயத்ரி பொண்ணை எப்படி பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் மூஞ்சி உருன்னு தானே வச்சுக்கிட்டு இருந்தா இவ. அதானே எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா பாரு. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குதுரி. அர்ச்சனா பிரியா சொல்லுங்கள் மீனா அத்தை. ஸ்பை வேலையை பாக்குறத விட்டுட்டு புடவையை எடுக்கிற வேலையை பாருங்களாண்டி. ஏன் அக்கா புடவை கல்யாண பொண்ணுக்கு எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இதுல நாங்க புடவை எடுத்து என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு வாங்கி தர போறீங்க அதானே. நீங்க 2 பேர் இருக்கிறீங்களே, சரி என்னமோ பண்ணிட்டு போங்கடி. அப்படி பேசி பழகுங்க. என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் டி பிரியா. அங்க பாருடி புடவைங்களா செம்மையா இருக்குதுடி. அடடடடா அக்கா, அந்த பச்சை கலரும் லாவெண்டர் கலரும் என் கண்ணை உறுத்துதுக்கா. ஆமாடி நல்லா இருக்குல்ல, விண்டேஜ் கலெக்ஷன் மாதிரி இருக்குடி அது. ஆமாக்கா அந்த பச்சை கலர் இருக்குல்ல அதே மாதிரி கலர்ல தான்க்கா நான் வயசுக்கு வந்தது எங்க அம்மா பாவாடை சட்டை தைச்சு கொடுத்தாங்க. நானும் அந்த லாவெண்டர் கலர்ல பாவாடை சட்டை போட்டிருக்கேன்டி. எவ்வளவு அழகா இருக்கு பாரு, சூப்பரா இருக்குல்ல. ஆமாக்கா ஆமாக்கா செம்மையா இருக்குது. ஏன் மணி என்ன தெரிய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? எதையாவது ஒண்ணு எடு, சூப்பரா இருக்கு பாரு எல்லாம். இரு எடுக்கிறேன் எல்லாமே எனக்கு பிடிச்சிக்குதே. ஐயோ இப்ப எதை எடுக்கலாம்? சூப்பரா இருக்குது பாரு பிரியா எல்லாமே. இந்த பிங்க்கு கூட அழகா இருக்குது. யானை இருக்கு இதுல. யானை இருக்கா? ஆமா அர்ச்சனாக்கா அது பாருங்க சின்ன யானை இருக்கு கோல்டன் கலர்ல அழகா இருக்குது பாருங்க. இந்த பார்டருக்கு மேல யானை குட்டி தான் இருக்கு. ஃபன் பண்ணுதுங்க அந்த பொண்ணு. ஏக்கா இதுக்கு முன்னாடி இது புடவையெல்லாம் வந்து எடுத்தது இல்லையாக்கா? இல்லடி புடவை பக்கமே வந்தது இல்லை, அதனால தான் பறக்க வெட்டி மாரி பண்ணி கிடக்குது. மணி யானை குட்டி தானே, எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. சரி அர்ச்சனாக்கா பாய் பாய். என்னடி பாய் பாய் சொல்ற? பாய் பாய் சொல்லலக்கா, பாயை கூப்பிட்டேன். பாய் பாய். இங்க பாருங்க பாய். சொல்லு பாப்பா. இந்த பிங்க் கலர்ல இப்ப யானை பொம்மை இருக்குதுல, இதுக்கு பதிலு நானே ஷின்சான் பொம்மையோ இல்ல டாம் அண்ட் ஜெரியோ கேட்டா நீங்க வரைஞ்சு தருவீங்களா? சின்சான்னு டாம் அண்ட் ஜெரியா? பாப்பா அப்படியெல்லாம் சாரியில பிரிண்ட் பண்ணி தரமாட்டாங்க பாப்பா. இது வெட்டிங் கலெக்ஷன் பாப்பா. எதா இருந்தா என்ன, மன பொண்ணுக்கு கார்ட்டூன் பிடிக்கும்னு அதுக்கேற்ற மாதிரி கார்ட்டூன்ல நீங்க டிசைன் பண்ணி கொடுக்கணும்ல. போங்க, உங்க கடையே நல்லா இல்ல. மணி மானத்தை வாங்காத மணி. சாரியை பாருடி முதல்ல. பாத்தீங்களாக்கா இந்த 2K கிட்டோட அலப்பறைய. டாம் அண்ட் ஜெரி வேணுமா? மூஞ்சம் முகரையும் பாருங்க, அவளுக்கு டைனோசர் குட்டி மாதிரி உட்காந்துருக்கா. அம்மா இந்த மணி இருக்கே, ஒன்று காமெடி பண்ணும் இல்லைன்னா நல்லா வில்லத்தனம் பண்ணும். மூஞ்ச பாரு அதுக்கு. மணி வேற ஏதாவது எடுமா, பாயை கஷ்டப்படுத்துறத விட்டுட்டு. சரியா? அப்படி சொல்றீங்களா அர்ச்சனாக்கா? சரி விடுங்க, நான் கேட்டது தான் கிடைக்கல. பாய் இந்த பர்பிள் கலர் எடுத்துக்கிட்டுமா நானு? அது ஏன் பாப்பா என்கிட்ட கேக்குற? நீ எடுத்துக்கோ. சரி பிரிச்சு பார்க்கட்டா? தாராளமா பாப்பா. பாய் அந்த பச்சை கலர் சாரியை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? இங்க இருக்க எல்லா சரியும் நீங்க பிரிச்சு பார்க்கலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் பாய். நந்தினியும் வந்திருந்தா இந்த இடமே இன்னும் கலகலன்னு ஆயிருக்கும்லடி. ஆமாக்கா புடவையெல்லாம் கூட அழகா பார்த்து எடுத்திருப்பா. ஆனா என்ன, அவளுக்கு ஃபேவரெட் ரெட்டு தான். ரெட் கலரா பார்த்து தேடி இருப்பா. அதை சொல்லு, ரெட்டு மட்டும் இல்ல எல்லா டார்க் கலரையும் தேடி பிடிச்சி எடுப்பா. அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாக்கா அக்கா அங்க பாருங்கக்கா, அந்த பர்பிள் கலர் சாரி பாய் கையில வச்சிருக்காரு பாருங்க. அது நந்தினியோட என்கேஜ்மெண்ட் சாரி மாதிரி இல்ல, அது போலதான் இருக்கு. ஆனா டிசைன் இது கோபுரம் மாதிரி வருதுடி. அது என்கேஜ்மெண்ட் சாரியில கோபுரம் மாதிரி வராது, அது கொஞ்சம் அப்படியே முழன்னு வரும். இது டிசைன் வேற, ஆனா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சூப்பரா இருக்குதுல்ல இது. இது என்ன வெள்ளையா காட்டுமா கருப்பா காட்டுமா? ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா புடவையை பிரிச்சு மேல வச்சிருச்சு. எடியே இந்த கலர் உனக்கு எடுக்குண்டியே. அப்படியா பிரியா? சரி பிரியா, சரி நீயே சொல்லிட்டுல, இதுக்கு மேல என்ன வேணாம்? காயத்ரி நீ சொல்லிப்போ. இதுக்கு நீ அந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருக்கலாண்டி பைத்தியக்காரி. காயத்ரி நீ சொல்லு. சாரியும் சூப்பரா இருக்கு, டிசைனும் சூப்பரா இருக்கு, இந்த கலரும் உனக்கு செம்மையா எடுக்கும்டி. தேங்க்யூ. அப்ப இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கூட 1க்கு 4 தடவை இந்த சாரியை பார்த்துக்க. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மனசுக்கு திருப்தியா இருக்கா எடு. அப்படி இல்லைன்னா வேற கூட பார்க்கலாம். இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்குது. அதான் நீ கூட சொல்லிட்டல நல்லா இருக்குது. நீ உன் கையில வச்சிருக்கிறல்ல அந்த சாரியை நீ எடுத்துக்கோ. இது சூப்பரா இருக்குது, உனக்கு நல்லா இருக்கும் இந்த கலரு. ஏய் கல்யாணப்பட்டுடி இது, எனக்கு இதெல்லாம் வேணாம், விலை அதிகண்டி எல்லாமே. பரவாயில்ல, அப்பதானே காசு தரப்ப ரேட்டியா, நீ எடுத்துக்கோ. நீயா இப்படி பேசுற? எம்மா வேணாம் வேணாம், எனக்கு இது வேணாம். நான் சும்மா தான் எடுத்து பார்த்தேன், அழகா இருந்துச்சு. உனக்காக தான் இதை செலக்ட் பண்ணலான்னு நினைச்சேன். நீ அதை செலக்ட் பண்ணிட்டல, நீ அதையே எடுத்துக்கோ. எனக்கெல்லாம் சரி வேணாம். ஐயோ புல்லரிக்கிட்ட பாசத்தை ஓவரா கொட்டுறாளே காவ. அதிசயத்தை பாருங்களேங்கிற மாதிரி இருக்குடி.
மணி உனக்கு அந்த புடவை பிடிச்சிருக்காம்மா? பிடிச்சிருக்கு மாதாஜி, ரொம்ப சூப்பரா இருக்குது. இதை பாரு எவ்வளவு அழகா இருக்கிறேன் நான். நல்லா இருக்கேன்னா? அப்படி வீணை வாசிக்கிற வீணை வித்துவான மாதிரி இல்ல? என்னக்கா இந்த பைத்தியம் புடவை கையில வச்சுக்கிட்டு வீணை விதுவான மாதிரி இருக்குன்னு சொல்லுது. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கடியாது. ஏய், வீணை வித்துவானா இருக்கிறதுக்கு கையில வீணை வேணும், நீ புடவையில வச்சுக்கிட்டு இருக்க. புடவை ரொம்ப அழகா இருக்குடி, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. சரி சரி, எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. போய் போய் இந்த புடவையை பேக் பண்ணிட்டுங்க. சரி பாப்பா. சரிங்க போய். அடுத்து அந்த கூரைப்பட்டு எடுத்துட்டு வந்து காட்டுங்க. நல்லா ரெட் கலரு இல்ல மெரூன் கலர்ல காட்டுங்க. அதைத்தான் நந்தினி எடுக்க சொன்னா. சரி பாப்பா, கூறப்பட்டு தானே இதோ எடுத்துட்டு வர சொல்றேன். பாய், வெறும் ரெட் கலர் மட்டும் வேணாம், எல்லா கலரையும் எடுத்துட்டு வாங்க. முக்கியமாக அரக்கு கலர் எடுத்துட்டு வாங்க சரிங்களா? அரக்கு கலர் தான் நாங்கள் பார்க்கலான்னு இருக்கோம். பார்டர் வச்ச மாதிரி இருந்தாலும் அழகாக தான் இருக்கும், சின்ன பார்டரா அந்த மாதிரி இருக்குமா? இருக்குமா, அரக்கு கலர்ல சின்ன பார்டர் வச்சது இருக்கு. ரொம்ப மெலிசா இருக்கும் பார்டர், அழகா இருக்கும் சாரி. சரிங்க பாய், அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. அதையும் பார்த்து எடுத்துக்கிறோம். மற்ற கலர்ஸ் இருந்தாலும் அதையும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க பாப்பா. அத்தைங்களா? என்னடி என்னடி பிரியா? சொல்லுடி பிரியா. என்னடி? காயத்ரி ரொம்ப பொறுப்பா இருக்கான்னு யாராவது பேசுவீங்கன்னு நினைச்சேன், இன்னும் பேசாம இருக்கீங்களே. அதான் என்ன ஏதுன்னு கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன் 4 பேரையும். கிண்டலு? உண்மையை சொன்னா கிண்டலுங்கிறீங்க. சரி ஆரம்பிங்க. காயத்ரி ரொம்ப பொறுப்பான பொண்ணா இருக்கா இல்லையா? என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓகேவா இல்லையா? ஸ்ட்ராபெரி பெண்ணே, ஐஸ்கிரீம் கண்ணே. ஸ்ட்ராபெரி பொண்ணா? டேய், என்ன பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கா உனக்கு? பிரதர், கோல் பிரதர், நான் உங்களை பொண்ணுன்னு சொல்லல, அது பாட்டு பிரதர், பாட்டு, பதறாதீங்க. ஓ பாட்டாடா? சோ, நான் கூட பிங்க் கலர்ல நான் கோட் போட்டுட்டு வந்திருக்கிறதுனால என்னதான் பார்த்து பொண்ணுன்னு சொல்லிட்டியோன்னு நினைச்சேன். அட போங்க ப்ரோ, நீங்க வேற. அப்புறம் இந்த பிங்க் கலர் உங்களுக்கு நல்லா தான் இருக்குதே, ஆனாலும் உங்க கலருக்கு பெருசா இது சூட் ஆகல ப்ரோ. அதை தாண்டா நானும் அந்த பெரியவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க தான் கஸ்டமைஸ் பண்ண கோட்டு பாரு, டையெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி போட வச்சுட்டாங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான் ப்ரோ ஏமாத்துவாங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னா வேற சொக்கா போட்டுனுவாங்க. அந்த மெரூன் கலர்ல ஒன்று எடுத்து வச்சோம் பாருங்க, அதை போட்டுனுவாங்க. ஆமாண்டா, அந்த மெரூன் கலர் உனக்கு செம்மையா இருக்கும்டா, அதையே போட்டுட்டு வா. சரி மச்சான், ஒரு 2 minutes போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளைக்கு சினிமா பாட்டே தெரில. இதில் இந்த மணிமேகலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவர் என்ன பாட்டு பாட போறாரோ தெரில. அது எல்லா பாட்டையும் சொந்தமாக லைன் எழுதி பாடும். அது என்னன்னு விளக்கங்க எட்டி இவர் வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுவும் கரெக்ட் தான்டா. அண்ணா, என் செல்லக்குட்டியா, எப்படி நான் இந்த நிலைமையிலயும் சிரிக்கிறா? வருதேடா. அப்ப சிரிச்சிருந்தா சரியா? சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அண்ணா, நந்தினி கிட்ட பேசணும்னா அவ பேச்ச மட்டும் எடுக்காத. சரி, நான் அவ பேச்சை எடுக்கல, நீங்க அவளை மனசுல இருந்து எடுங்க பாப்போம். ஏன்டா? பின்ன அவளை பத்தி பேசாதுன்றீங்க, ஆனா அவளை நீங்க மனசுல மட்டும் வச்சிருக்கீங்களே பிரதர். அது வேற இது வேறடா, கிறுக்கா போடா. என்னையா கிறுக்கன்றீங்க? நான் இப்படி நான் வெளியில பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் அப்படியே சந்தோஷமா இருக்கிறேன், கிறுக்குத்தனமா பேசுறேன்னு நினைக்காதண்ணா. எனக்குள்ள இருக்கிற எரிமலை இப்போ தூங்கி இருக்குது. கூடிய சீக்கிரத்துல அப்படியே வெடிச்சு சாதிரி எல்லாத்தையும் நாசம் பண்ணும் பாருங்க. அப்புறம் ராகுலை பத்தி எல்லாரும் பயப்படுவீங்க. ஏய், என்னடா இப்படி பேசுற? சும்மாண்ணா சும்மா. ஆனா எரிமலை உண்மையிலே இருக்குதுண்ணா. அதை அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சொல்ல முடியாத அளவுக்கு எதனா பிரச்சனையை மறைச்சு வச்சிருக்கேன். என்ன கண்ணாடி போட்டுக்கணும் அப்படியே என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பாக்குற போல இருக்குதே நீ. டேய் விளையாடாத, எதனா பிரச்சனையா உனக்கு? காலம் எல்லாம் காலம். பிரச்சனையில பாதிக்கப்பட்ட நீயே எனக்கு பிரச்சனையான்னு கேக்குற பத்தி என்ன? நான் பாதிக்கப்பட்டனோ? என்னடா பேசுற? இதே எப்படி இருக்கு? வந்துட்டாரு போல இருக்குதே. அதை கவனி போனான்னு மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ மாப்பிள்ள செம்மையாகிறீங்க. அப்படியே பொம்மையாட்ட நிக்க வச்சிடலாம் போல இருக்குது உங்களை. போறவங்க வரவங்களா கணத்தை கிள்ளிட்டு போவாங்க. நீ எப்பவுமே இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பியாடா? மாப்பிள்ள தம்பிக்கு கோவம் வருது போலயே. தம்பியா? டேய், நான் உன்னை விட பெரியவன்டா. எப்பா அது காமெடிப்பா. ஐயோ, பாட்டையும் இவருக்கு தெளிவுபடுத்தணும். அப்புறம் எதனா காமெடி சொன்னா கூட அது இவருக்கு விளக்கமா சொல்லணும். முதல்ல தமிழ் சினிமாவை பாருங்க ப்ரோ, பாட்டு காமெடி எல்லாம் பாருங்க போயிட்டு. ஆமா மச்சான், எல்லாத்தையும் பாரு, சும்மா விளக்கம் சொல்ல முடியாதுடா. சரி சரி பாக்குறேன். ஓகே, இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இதுவுமே ஒரு ஃபேமஸ் டைலாக் தான், சூப்பரா இருக்குது. ட்ரெஸ்ஸா இல்ல டைலாக்கா? எவ்வளவு இன்னசென்டா இருக்கடா நீ. டேய், ட்ரெஸ் தான்டா, ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மச்சான், தேங்க்யூடா. ராகுலே, நீ சொல்லுப்பா, நல்லா இருக்கா? சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், கோட்டை அழகா இருக்கு. எப்படிடா இவனை வச்சு வளர்த்தீங்க இத்தனை வருஷமா? விடு மச்சான், டென்ஷன் ஆகாத. டேய், இவனுக்கே இப்படி நீ டென்ஷன் ஆகுறிய, நீ கல்யாணம் பண்ணி கூட வச்சிருக்க போறியா என் தங்கச்சி? அவ இவனுக்கு மேல இருப்பாடா. சர்க்கஸ்ல சேர்த்து விட்டுருக்கலாம்டா ரெண்டுத்தையும். நல்ல வித்த காட்டியிருக்கோங்க ரெண்டும்.
பரவாயில்ல, காட்டன் ஃப்ராக்கு 250 தான் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். என் பொண்ணு ஜாலியாக போட்டுக்கிட்டு சுற்றுவா வெயிலுக்கு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனாக்கா கிட்ட காட்டுவோம். அப்படியே ஐஷுக்கும் ஒரு 2 ஃப்ராக் எடுக்க சொல்லுவோம். வெயிலுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்கு போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் காட்டனில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆமாடி கறி, வெயில் வேறு அதிகமாக இருக்குல்ல, அதான் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் டாப்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. இவளா? லாங் டாப் வேணுமா உனக்கு? சரி சரி, எடுத்துகிட்டு வரேன். என்ன கலரு? இது பெங்களூர் போயிடுச்சுன்னு தானே கேள்விப்பட்டேன். இப்போ நான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுவும் அது ட்ரெஸ்ஸாக மூஞ்சிக்கு கண்ணாடியும் குரங்கு, மஞ்ச குரங்கு. ஐயோ, முதல்ல போய் அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இந்த லெஹங்காலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட இந்த பொம்மைக்கு இது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. மனுஷங்க போட்டுக்கிட்டு சுற்றுறதை விட இந்த பொம்மைகளுக்கு தான் பாரு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லெஹங்காவை நம்ம போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. ஆனால் சைஸு தான் பார்த்தாது. இந்த பொம்மை சின்னதாக இருக்குது. என் நந்தினிக்கு வேணால் நல்லா இருக்கும். ஏன்னா என் நந்தினியும் இந்த சைஸில் தானே இருக்கிறா. இந்த சைஸை விட்டு ஏறவே மாட்டேங்கிறா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பெருத்துருவா. அக்கா அக்கா அர்ச்சனாக்கா, இங்கே தாக்கா பண்ணுறா? எங்கெல்லாம் தேடின்னு கிடக்குறா உன்ன? நீ என்னடா பொம்மை கிட்ட பேசின்னு கிடக்குற? அட யாரி நீ? பொம்மை கிட்ட பேசலடி, நான் எனக்குள்ளேயே பேசிக்கிட்டேன். சரி, என்ன இதுக்கு தேடிக்கிட்டு இருந்த? ஷக்கா, நான் யாரை பார்த்தேன்னு தெரியுமா? இப்போ யாருடி? செலிபிரிட்டி எதனா வந்துக்கிறாங்களா கடைக்கு? செலிபிரிட்டியாமே? ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அந்த மஞ்ச சிரிக்கி வந்திருக்குறாக்கா இங்கே. மஞ்ச சிரிக்கியா? அது யாரு? அதான்க்கா அந்த ஒடிக்கு ஓனா மஞ்ச முடிய. அதான்க்கா அந்த சௌமிய சிரிக்கிக்கா. நடி சொல்ற? அதுதான் பெங்களூருக்கு போயிடுச்சுன்னு சொன்னாலேடி நந்தினி. அந்த பார்ட்டில தான் பெரிய பிரச்சனை நடந்ததுல்ல, அதுக்கப்புறம் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுச்சுன்னு சொன்னா. இல்லக்கா இல்லக்கா, அதெல்லாம் பொய்யிக்கா, பச்சை பொய்யிக்கா. அந்த சிரிக்கிமாவை இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இப்பதானே பார்த்துட்டு வந்தா. மஞ்ச முடிக்கா, அது பாருக்கா, மஞ்சள் கலர் சொக்கா போட்டுக்கிட்டு இருக்கா, கண்ணாடி வேற போட்டுக்கிட்டு இருக்காக்கா. கொஞ்சம் எட்டி பாரு. சரிடியா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, நான் பாக்குறேன் இரு. என் பேச்சுல நம்பிக்கை இல்லாம ஓடி போய் எட்டியா பாக்குறேன். சரி சரி பரவாயில்ல, பாருக்கா, நல்லா பாரு. இராண்டி கொஞ்சம் எந்த இடத்துல இருக்கா அவ? உன் தலையை வச்சு நல்லா எட்டி பாருக்கா. அங்கே நிற்கிறா பாருங்கக்கா, நல்லா ஸ்டைலில் ஃபோனை வச்சுக்கிட்டு கையில் அந்த அந்த டவல் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க. அடா ஆமா, மஞ்ச முடி. இப்போ உன் கண்ணால் பார்த்துட்டல, இப்போ நம்பிட்டியா கண்ணி? அவள் பெங்களூருக்குலாம் போல, சென்னையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா நாய். யார் ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காடி அவ? தாங்க எனக்கே புரியல. நல்ல சாணிலையும் சாக்கடியிலையும் செருப்பை முக்கி அடித்த மாதிரி இல்லை சந்தோஷ் இவளை அடித்து ஓட விட்டான். அப்போ கூட எப்படிக்கா இவ வெக்கமே இல்லாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா? அக்கா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விலங்கு இருக்குதுக்கா. அடியாய், என்னக்கா ஏன் கத்துற? இப்ப புரியுதுடி எனக்கு எல்லாம். என்ன புரியுதுக்கா? நந்தினியையும் சந்தோஷையும் பழி வாங்குறதுக்கு தாண்டி இவ தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இப்ப பார்த்தல, சந்தோஷக்கும் நந்தினிக்கும் கல்யாணமும் நின்று போச்சு. அதுக்கு பின்னாடியும் இவதான் இருப்பாளோன்னு எனக்கு இப்ப சந்தேகம் வருதுடியே. என்னக்கா சொல்ற நீ? அடியே பைத்தியம் மாதிரி பண்ணாதடியே. சுத்தி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு போட்டு பாரு. இவ வெளியூர் போல, இங்கே தான் இருக்கிறா. சந்தோஷக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நின்று போச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேற நடந்தது அந்த பார்ட்டிலேருந்து வந்ததுக்கு அப்புறம். கணக்கு போடு, டக்கு டக்குன்னு கணக்கு போடு. A+B+C=D. ஆமாக்கா, கண்டிப்பா கணக்கு போட்டதுல கரெக்டா வருதுக்கா. இவ தான்க்கா என்னமோ பண்ணிருக்கிறா. சொன்னனா இவ தாண்டி சந்தோஷக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நின்று போனதுக்கு காரணமா இருப்பா. ரெடியை வாடி, விசாரணையை போடுவோம். விசாரணையை யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? நம்மளோட தேல்பத்ரி சிங் ராகுல் தான். சூப்பர்க்கா, ஷாப்பிங்க முடிச்சதும் விசாரணையை ஆரம்பிச்சிருவோம். சரிடி, விசாரணையோட முடிவில் இந்த சௌமியா தான் எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சுதே. அவள் வீட்லேயே போயிட்டு அவளை கும்மா குத்து தோண்டி. கண்டிப்பாக்கா, ரொம்ப நாளாவே என் கையை பரந்துது. அவள் மஞ்ச முடியை பிடிச்சி செவுத்திலே இடிக்கணுண்டு. என் பழியை தீர்த்துக்காம விட மாட்டேங்க்கா. நான் தீர்த்து போண்டிய, தீர்த்து கட்டுவோம்.